விண்வெளி மையம் குறித்தும் அங்கு சுனிதா வில்லியம்ஸ் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை டாக்டர் ஃபரூக் அப்துல்லா பதிவிட்டுள்ளது ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அப்படி என்ன பதிவிட்டுள்ளார்? முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ தொகுப்பில். கடந்த ஜூன் 5ஆம் தேதி போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலமான ஸ்டார்லைனரை பரிசோதிக்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடன் சக விண்வெளி வீரரான புச் வில்மோர் இருவரையும் விண்வெளி மையத்திற்கு நாசா அனுப்பி வைத்தது. விண்வெளி மையத்தில் ஆய்வுகளை முடித்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவதுதான் திட்டமாக இருந்தது. ஆனால் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர். இருவரும் எப்போது பூமிக்கு திரும்புவார்கள் என ஒட்டுமொத்த உலக மக்களும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். ஆனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் இருவரும் விண்வெளி மையத்திலேயே இருப்பதால் அவர்கள் உள்ளே என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்பதை டாக்டர் ஃபரூக் அப்துல்லா தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளிக்கு சென்றுள்ள வீரர் வீராங்கனைகள் ஏற்கனவே இதுபோன்ற சவாலான கட்டங்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு அதற்குரிய உடல் மற்றும் மன வலிமையுடன் தான் செல்வார்கள். ISS என்னும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் நவம்பர் 2000ஆம் ஆண்டு தொடங்கி மனிதர்கள் தொடர்ந்து வசித்து வருகிறார்கள். தற்போதும் இருவருடன் சேர்ந்து 7 விண்வெளி வீரர்கள் தங்கியிருக்கின்றனர். ISS-இல் எப்படி நமது வீட்டில் பல்வேறு அறைகள் இருக்குமோ அதேபோல டெஸ்டினி, ஹார்மனி, டிரான்குயிலிட்டி என அறைகள் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு என பிரத்யேகமான பகுதியும் ரஷ்யாவுக்கு மற்றும் ஐரோப்பிய வீரர்களுக்கு என பிரத்யேகமான பகுதிகள் உள்ளன. 7 படுக்கை அறைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் குட்டியாகத்தான் இருக்கும். இதில் 3 குளியலறைகள் கூடவே நீர் மற்றும் உணவு ஆகியவையும் அங்கு இருக்கிறது. நீர் மற்றும் உணவு போன்றவை கார்கோ விண்வெளி கப்பல்கள் மூலம் அவ்வப்போது அங்கு சென்று சேர்ந்துவிடும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிக்னஸ் ஸ்பேஸ் ஃப்ரைட்டர் எனும் விண்வெளி கப்பல் மூலம் 8200 பவுண்டு உணவு மற்றும் ஆய்வுக்கு தேவையான பொருட்கள் சென்று சேர்ந்துள்ளன. அதனால் இன்னும் பல மாதங்களுக்கு போதுமான நீரும் உணவும் ஸ்டாக் இருக்கிறது. இருப்பினும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நமது பூமியின் நிலப்பரப்பை ஒப்பிடும்போது 90% என்ற அளவில் ஈர்ப்பு விசை இருக்கும். ஆனாலும் அந்த இடத்தில் காற்று இல்லாத காரணத்தால் உடல் எடையை உணர முடியாத நிலை இருக்கும். கூடவே அத்தனை வேகத்தில் ISS பயணிக்கும் போது அதன் மைய விலக்கு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை சமன் செய்வதால் ISS-க்குள் ஜீரோ கிராவிட்டி அல்லது மைக்ரோ கிராவிட்டி நிலவுகிறது. கூடவே நமது உடலின் திரவங்கள் மேலிருந்து கீழ் என்று இல்லாமல் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். இதனால் கண்களில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். தண்ணீர் அருந்துதல் இயற்கையாகவே குறைந்துவிடும் என்பதால் சிறுநீர் வெளியேற்றுதல் குறையும். இதனால் சிறுநீரக கற்கள் தோன்றும் வாய்ப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து எடையை உணர முடியாத மைக்ரோ கிராவிட்டியில் இருக்கும்போது நமது உடல் எடை எலும்புகள் மற்றும் தசைகளில் இறங்காமல் இருப்பதால் எலும்புகள் பலகீனமடையும். இதன் காரணமாக எலும்பு முறிவு நடக்கும் வாய்ப்பு உள்ளது. தசை இழப்பையும் எலும்பு வலு குறைவதையும் தவிர்க்க தினமும் 2 மணி நேரங்கள் விண்வெளியில் வீரர்கள் பயிற்சி செய்கின்றனர். இதற்கடுத்தபடியாக சவாலாக இருப்பது கதிர்வீச்சு அபாயம். பூமியின் நிலப்பரப்பில் வாழும் நம்மை சுற்றி காற்று மண்டலமும் பூமியின் காந்தப்புலமும் விண்வெளியில் இருந்து வரும் காஸ்மிக் கதிர்களை உட்புகாமல் தடுக்கின்றன. இத்தகைய பாதுகாப்பு அரண் ISS-இல் இல்லை என்பதால் அங்கு வாழும் வீர வீராங்கனைகள் கதிர்வீச்சுக்கு உள்ளாகின்றனர். இத்தகைய தொடர் கதிர்வீச்சுக்கு நீண்ட நாட்கள் ஆட்படும் போது புற்றுநோய் அபாயம் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இறுதியாக மனநிலை சார்ந்த பிரச்சினைகளை அவர்கள் சந்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பூமியை விட்டு 400 கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளியில் தனிமையில் இருப்பதும் பிடித்த உணவை சாப்பிட இயலாமல் பாக்கெட்டில் அடைத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கின்றனர். மேலும் CT ஸ்கேன் எடுப்பது போன்ற சிறிய இடங்களுக்குள் படுக்கையறை இருப்பது, எப்போது வீட்டுக்கு செல்வோம் என்பது தெரியாமல் நாட்கள் ஓடும்போது மன உளைச்சல் அதிகமாகும். இதையெல்லாம் அந்த 2 வீரர்களும் கடந்து சமாளித்து பிப்ரவரி வரை அங்கு இருக்க வேண்டும். இந்நிலையில் தினசரி அவரவர் குடும்பத்தினருடன் அலைபேசியிலும் மெயில் சாட்டிங் செய்து வருவதாகவும் கூடவே 8 மணி நேர உறக்கத்தை உறுதி செய்து வருகிறார்கள். இந்த 2 வீரர்களுக்கும் ISS-இல் நீண்ட நாட்கள் வாழ்வது என்பது புதிதல்ல என்பதையும் பதிவு செய்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.